இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் தொடரில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது. தொடக்க ஆட்டக்காரர்களான ரோஹித் மற்றும் தவான் இருவரும் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்து மிகச் சிறப்பான தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர். அரை சதம் அடித்த தவான் 66 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்த தொடக்க ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 154 ரன்கள் சேர்த்தது. அதன் பின்னர் கோலி ரோஹித்தோடு ஜோடி சேர்ந்தார். இருவரும் சிறப்பாக விளையாடி ரன் குவிக்க சதத்தை நெருங்கிய ரோஹித் 87 ரன்களில் ஆட்டமிழந்து சதத்தை தவறவிட்டார். அதன் பின்னர் கோலியும் அம்பத்தி ராயுடுவும் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். கோலி 43 ரன்களும் ராயுடு 47 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். கடைசி நேரத்தில் தோனியும் கேதர் ஜாதவும் அதிரடியாக விளையாட இந்தியா 324 ரன்கள் சேர்த்து தோனி 48 ரன்களுடன் கேதர் ஜாதவ் 22 ரன்களுடன் களத்தில் இருந்தனர். நியூசிலாந்து அணி தரப்பில் பவுல்ட் மற்றும் பெர்குசன் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். அதன் பின்னர் 325 ரன்கள் என்ற கடின இலக்கோடு களமிறங்கிய நியூசிலாந்து அணியில் டக் பிரேஸ்வெல்டை தவிர அனைத்து வீரர்களும் வந்தவுடனே ஆட்டமிழக்க நியூசிலாந்து அணி 234 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளையும் சாகல் மற்றும் புவனேஸ்வர் குமார் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா இந்த தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.